மீன ராசி மீன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த தை மாதத்தில் வரக்கூடிய சுக்கிர பயிற்சி மீனத்திற்கு அருமையான பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். ஏழரை சனியில் ஜென்ம சனியில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மீனத்திற்கு இந்த மாத துவக்கம் அவங்கள வந்து ரொம்ப அருமையாக நிறைய கஷ்டமா இப்படி போகிறது வருதுன்னு தெரில, ரொம்ப டிப்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருக்கும். ஆனால் இறைவன் வந்து ஒரு செயலாக நடத்தி கொண்டிருப்பார். 10ல் 11 கிரகங்கள் போன மாதம் 10 இப்போ 11 எப்போவுமா சாட்டில் வந்து 10 11 கிரகங்கள் இருக்கும்போது அடித்து தூள் கிளப்பிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். உங்களை பார்த்து வைத்தறிச்சல் பொறாமை பொச்சிருப்பு பின்னாடி குறை சொன்னவங்களாம் இப்போ அப்படியே நிமிந்து பார்ப்பான். ஆஹா, இவனை வந்து நம்ம என்னென்னவோ சொன்னோம்டா, இவன் பெரிய பலசாலியாக இருக்கான்ப்பா, இவன்கிட்ட நம்ம வச்சுக்கவே கூடாதுப்பா, நம்ம பேக் வாங்கிடுவான். எதிராளி உங்களை கண்டு 10 அடி தூரம் ஓடிடுவாங்க. நல்ல சுக சௌகரியங்களை பெருக்கிக் கொள்வது. நாளையில் இருக்கக்கூடிய குரு, நீ ஒரு முயற்சி எடுக்கிற, ஒரு ஸ்டெப் இருக்கிற, வா ராஜா, நான் உன்னை கைப்பிடிச்சி கூப்பிட்டு போடுறேன், இனிமேல் உன்னை யாருமே வந்து எதுவும் சொல்ல முடியாத ஒரு சூழல் கிடையாது, உன்னை எள்ளி நகையாடினவங்களுக்கெல்லாம் இப்போ வாய்ப்பில்லை ராஜா, அதுக்கு அப்படின்னு. இந்த காலகட்டம் நல்ல ஊர் மாற்றம், இடமாற்றம், பொருளாதார மாற்றம், நல்ல வந்து வாழ்க்கையில் முன்னேற்றம், குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள், கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை தான் தீர்வது, கணவனுக்கு மனைவிக்கு நல்ல ஒரு அந்தஸ்து அதிகாரம் பேர் புகழ் கிடைப்பது, உங்களுக்கே கிடைப்பது. லிஸ்ட்டில் பேர் வரலன்னா உங்கள் பேர் இப்போ ஊர் உலகத்துக்கு தெரிவது. ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. உலகெங்கும் பாலும் ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சௌரலக்ஷ்மியின் ஆத்மா வணக்கங்கள். இந்த பதிவு தை மாதம் நடைபெறவிருக்கும் சுக்கிர பயிற்சி அதனுடைய பலன்களை தான் காணவிருக்கிறோம். சுக்கிரன் வந்து இப்போ நம்மளுக்கு தனுசிலிருந்து மகரத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறார். அருமையான பலன்கள் பெரும்பாலும் எல்லா ராசிக்குமே இந்த மாதம். ஒரு 2 ராசிகளை தவிர மற்றவர்களுக்கெல்லாம் அடித்தது யோகம், பொங்கலுக்கு ஜாக்பாட் அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்படி வந்து ஒரு அதிரடியான பலன்களை வந்து பெறப்போகிறவர்கள். ஏன்னா ராஜ கிரகங்கள் வந்து ஏற்கனவே வந்து மீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு பலன்கள் நடந்திருக்கும். இப்போவும் வந்து அந்த ராஜ கிரகங்களில் ரொம்ப சிறப்பானவங்க காலச்சக்கரத்தின் 10ஆம் இடத்துலேயே போய் திக்பலம் ஆகிறாங்க. அப்போ என்ன மாதிரியான பலாபலன்கள் இருக்கும், யார் யாருக்கெல்லாம் எப்படி செயல்பட்டு கொள்ளலாம் என்பதை அந்த பதிவில் காணவிருக்கிறோம். இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொங்கல் திருவிழாவாக இருக்கும். நிறைய வந்து பொங்கல் செலிப்ரேஷனு, பொங்கலுக்கான செலவுகள் இதெல்லாமே ரொம்ப ஹாப்பியாக பண்ண போகிறீங்க. இந்த வருடத்தின் துவக்கம் அப்படின்னு சொல்லிடலாம். இந்த வருடத்தை எப்படி எடுத்துகிட்டு போயிடலாம், இதனுடைய ஆரம்ப புள்ளி, ஆரம்ப மாதம் 12 மாதங்களில் இந்த தை மாதம் வரக்கூடிய சுக்கிர பயிற்சியில் நமக்கு ஜானும் வந்து நம்மளுக்கு இன்க்ளூட் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அருமையான ஒரு துவக்கம். இந்த துவக்கத்தை எப்படி எடுத்துகிட்டு போய் நம்ம என்றைக்குமே சொல்லுவோம் இல்லையா, முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஆரம்பம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்பொழுது உங்களுக்கு அருமையான பலன்களை அட்டகாசமாக பெற்றுக்கொள்ளலாம். பதிவுக்குள் போகலாம் வாங்க. மீன ராசி மீன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த தை மாதத்தில் வரக்கூடிய சுக்கிர பயிற்சி மீனத்திற்கு அருமையான பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். ஏழரை சனியில் ஜென்ம சனியில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மீனத்திற்கு இந்த மாத துவக்கம் அவங்கள வந்து ரொம்ப அருமையாக கடந்து வரப்போகுதுன்னு சொல்லலாம். நிறைய கஷ்டம், இன்னல், தடைகள், பிரச்சனைகள், குழப்பங்கள், துன்பங்கள், துயரங்கள் இவை அனைத்தும் இருந்தாலும் காரியங்கள் மடமடன்னு நடக்கும். அதுதான் மீனத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு பியூட்டி அப்படின்னு வந்து சொல்லலாம். நிறைய கஷ்டமா இப்படி போகிறது வருதுன்னு தெரில, ரொம்ப டிப்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருக்கும். ஆனால் இறைவன் வந்து ஒரு செயலாக நடத்தி கொண்டிருப்பார். 10ல் 11 கிரகங்கள் போன மாதம் 10 இப்போ 11 எப்போவுமா சாட்டில் வந்து 10 11 கிரகங்கள் இருக்கும்போது அடித்து தூள் கிளப்பிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். உங்களை பார்த்து வைத்தறிச்சல் பொறாமை பொச்சிருப்பு பின்னாடி குறை சொன்னவங்களாம் இப்போ அப்படியே நிமிந்து பார்ப்பான். ஆஹா, இவனை வந்து நம்ம என்னென்னவோ சொன்னோம்டா, இவன் பெரிய பலசாலியாக இருக்கான்ப்பா, இவன்கிட்ட நம்ம வச்சுக்கவே கூடாதுப்பா, நம்ம பேக் வாங்கிடுவான். எதிராளி உங்களை கண்டு 10 அடி தூரம் ஓடிடுவான்னு சொல்லுவான்ல. ஒரு இதில் கூட பார்த்தேன், ஒரு 2 காற்று பன்றி இருக்கும். இந்த காற்று பன்றியை பிடிக்கிறதுக்கு வந்து சிறுத்தை வருது. சிறுத்தை வந்து இப்படி தான் காட்டு பன்றி கிட்ட சிறுத்தை போராட முடியுமா, இருந்தாலும் போராடுது, அதுக்கிட்ட இருந்து வெளில வர்றது. இது ஒரு பதிவு பார்த்தது நான். அப்போ இன்னொரு பன்றியும் அது கூட வந்து சேர்ந்து ரெண்டும் போராடுது. அதுக்கிட்ட போராடி என்ன பண்ணுது, அது ரெண்டும் அதால் முடியலனாலும் கஷ்டப்பட்டு போராடி ரெண்டும் ஒன்றா சேர்த்து அடித்து விரட்டுது. அந்த மாதிரி இப்போ மீனம் என்ன பண்ண போகுதுன்னா, அதற்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி வந்து இந்த காட்டு பன்றிகள் கிட்ட தாக்க வந்த அந்த சிறுத்தை வந்து அதுங்கக்கிட்ட அதுங்க தாக்குதலை தாங்க முடியாமல் 4 கால் பாய்ச்சல ஓடுது. அந்த மாதிரி இப்போ உங்களை கண்டு இந்த பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் ஓடக்கூடிய நேரம் இப்பொழுது வந்திருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம்.
நிறைய உத்தியோகம், தொழில் மாற்றம், ஊர் மாற்றம், இடமாற்றம், பிஸ்னஸ் மாற்றம், இதெல்லாம் ரொம்ப அடிதூள் அட்டகாசம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. நல்ல பண வருவாய், குடும்பத்தில் இருந்த நிறைய 7 சனியில் உறவுகள் தான் பிரச்சனை. நான் ஒன்று சொன்னால் என் பொண்டாட்டி ஒன்று புரிஞ்சுக்கிறான், நல்லா தாங்குவாங்க. இருந்தாலும் அந்த இதை வந்து நம்ம உணர்ந்துக்கொள்ள முடியாது. நல்லா நம்பினவங்க தான் ஏமாத்துறாங்க. நண்பன் பைசா வாங்கி கொடுத்தேன், எங்கேயோ ஒரு வட்டிக்கு அவன் ஏமாத்திட்டு போய் நான் முதுகில் குத்திட்டான். நல்ல உறவு, நல்லா நினச்சேன் இவங்களாம் நம்ம கூட இருப்பாங்க. இன்றைக்கி என் கைக்கிட்ட இல்லை என் உறவுகள். குழந்தை பாக்கியம் இல்லை, என்னை வந்து மலடின்னு சொல்கிறாங்க பெண்கள் கண் கலங்குவது. ஏன்னா இது குழந்தை பிறப்பு கஷ்டப்படுற புத்திர தோஷம் இருக்கக்கூடிய ஜாதகம். அப்படி இருக்கக்கூடிய மீனத்திற்கு இப்போ வந்து ரொம்ப அருமையான பலன்னு சொல்லலாம். நல்ல சுக சௌகரியங்களை பெருக்கிக் கொள்வது. நாளையில் இருக்கக்கூடிய குரு, நீ ஒரு முயற்சி எடுக்கிற, ஒரு ஸ்டெப் இருக்கிற, வா ராஜா நான் உன்னை கைப்பிடிச்சி கூப்பிட்டு போடுறேன், இனிமேல் உன்னை யாருமே வந்து எதுவும் சொல்ல முடியாத ஒரு சூழல் கிடையாது, உன்னை எள்ளி நகையாடினவங்களுக்கெல்லாம் இப்போ வாய்ப்பில்லை ராஜா அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. உன்னை கண்டு அவர்கள் வந்து ஆச்சரியத்தில் அண்ணாந்து பார்க்கக்கூடிய நிலைமையை நான் உருவாக்குகிறேன்னு சொல்லிட்டாரு. நல்ல அருமை, நல்ல மன நிறைவா நடக்கக்கூடிய பலன்கள்லாம் கஷ்டத்தில் இருந்தாலும், ஒரு மன அழுத்தத்தில் இருந்தாலும், ஒரு டக்குன்னு ஒரு காரியம் வெற்றி ஆகிடும். எப்பயோ போட்டிருப்பீங்க முயற்சி, அதுக்கேற்ற மாதிரி எப்போயோ ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்த சம்பளம், நீங்கள் எதிர்பார்த்த சூழல், எதிர்பார்த்த இடத்துல கிடைக்கும். கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பீங்க, இப்போ ஒன்று கூடுறது, திருமண பேச்சுவார்த்தைகள் நடக்குது. ஒரு தடைகள் நிறைய இருக்கும், தடைகளை தாண்டி உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். ரிலேஷன்ஷிப்பில் இருந்தவங்க புரிஞ்சு கொண்டு, சரி பிரச்சனை இதுதான், சரி விட்டு கொடுத்து போயிடலாம்ப்பா அப்படின்னு வர்றது இல்லை. மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரிஞ்சு அடுத்த வாழ்க்கையை பார்த்துக்கொள்வது. உடல் ஆரோக்கியம் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். முட்டு வலி, மூட்டு வலி, ஏண்டி சம்மந்தமான பிரச்சனை, ஒத்த தலைவலி, உடம்பு ஏதோ பண்ணுது. நிறைய திருமணத்துக்கு முயற்சி. 90s கிட்ஸு மீன லக்னம், மீன ராசியில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு திருமணம் நிச்சயம் உண்டு. இறை பிரார்த்தனையை மட்டும் வேண்டுங்க. உங்களுக்கு திருமணம் ஆகிற மாதிரியே விஷுவலைசேஷன் பண்ணுங்க. கேது ராகலாம் சம்மந்தப்பட்டால் வேற்றுமலை முதல் திருமணத்திற்கு போய் சென்று அந்த தாலி கட்டுற நேரத்தை, நம்மள்ட்ட அந்த காலத்தில் தாலி கட்டுறது தான் பார்ப்பாங்க. இப்போ ரிசப்ஷன் ஓடி போயிட்டு ஓடியாந்துருது. அப்புறம் எங்கேருந்து கல்யாணம் ஆகிறது? இந்த வயதானது இருக்கிற அலுவலகங்களை பார்த்து அங்கே அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. கோயிலில் போனீங்கன்னா உங்கள் தலை தரையில் படுற மாதிரி பெருமாள் கோயிலில் அந்த சடாரியை வைத்து கொள்ளுங்கள். ஜென்ம சனியை அழகாக ஹேண்டில் பண்ணிட்டு வந்துடலாம். நல்ல லாபங்கள் உண்டு. அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கு இப்போ நல்ல பதவி, பேர், புகழ், அங்கீகாரம் கிடைப்பது. நல்ல எடுத்த முயற்சிகள் எடுத்தவாறு இப்போ நினைப்பது. ரொம்ப நீண்ட காலமாக ஒரு முயற்சி போடுறோம், நல்ல கான்டாக்ட்ஸ் கிடைப்பது. நல்ல வந்து அக்கம் பக்கம் நல்ல சொந்தங்கள், உறவுகள், யாராவது முகம் தெரியாதவங்க, திடீர்னு ஒரு ட்ரெயின் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும், வந்து அவங்க வந்து பார்த்து உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணுவது. நல்ல வலி, வேதனை, கஷ்டம், துன்பம், துயரம் போட்டு அவ்வளோ என்னை போட்டு துவச்சி எடுத்துருச்சுன்னு அதுதான் ஒரு நல்ல விஷயத்தையும் நடத்தி தரப்போகுது. இந்த காலகட்டம் நல்ல ஊர் மாற்றம், இடமாற்றம், பொருளாதார மாற்றம், நல்ல வந்து வாழ்க்கையில் முன்னேற்றம், குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள், கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை தான் தீர்வது, கணவனுக்கு மனைவிக்கு நல்ல ஒரு அந்தஸ்து, அதிகாரம், பேர் புகழ் கிடைப்பது, உங்களுக்கே கிடைப்பது. லிஸ்ட்டில் பேர் வரலன்னா உங்கள் பேர் இப்போ ஊர் உலகத்துக்கு தெரிவது. அரசியல், அரசாங்கத்தில் நல்ல பேர் புகழ், அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்லா வந்து காரியங்கள் நடப்பது. நல்ல ஒரு வாழ்நாள் சாதனையாளர் விருது, நல்ல அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணுவது, எல்லாமே சிறப்பு. ஆடை ஆபரணம் பெண்களுக்கே சொல்லவே வேணாம். தீபாவளி உங்களுக்கு தான் வைரத்திலே ஒட்டியானம் வாங்கி போட்டுருவீங்க. அப்படின்னா பாருங்கள் எப்போ அந்த அளவுக்கு இருக்குன்னு. ஆடை ஆபரணம், அத்தியாவசிய பொருள் சேர்க்கையிலேருந்து, திருமண பேச்சுவார்த்தைகளிலேருந்து எல்லாம் நடக்கும். எதிராளிக்கு தசாபுத்திலாம் சிறப்பாக இருக்குதுன்னு போது தாராளமாக பண்ணுங்கள். கோயிலில் திருமணத்தை வச்சுருங்க. குழந்தை பாக்கியம், அதற்கான வைத்தியங்கள், மருத்துவம், இதெல்லாம் வந்து அருமையாக கை கொடுப்பது. அட்டகாசமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் முடியலங்க, எனக்கு வந்து மூட்டு ஜாயின்ஸ்லாம் வலிக்குது, ஒரு மாதிரி நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது, ரொம்ப வந்து ஏதோ ஒன்று என்ன அறியாமல் பெணாத்தி கொண்டு இருக்கிறேன், ரொம்ப டிப்ரெஸில் போயிட்டாங்க, நானாகவே இல்லை, அப்படிலாம் இருந்தவங்களுக்கெல்லாம் இதில் இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான நிலை அப்படின்னு சொல்லலாம். தைப்பூசத்துக்கு விரதம் இருக்கிறீங்க, நல்லா வந்து பால் பாயசம் நல்லா பண்ணி நிறைய பேருக்கு தானம் கொடுங்க. அபிஷேகத்துக்கு பால், சந்தனம், விபூதி வாங்கி கொடுங்க. அந்த விபூதியை தெரியல இட்டுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக கொடுக்கும். அப்போ மீனத்திற்கு இந்த தை மாதம் ரொம்ப அருமை. நான் ஏற்கனவே சொன்ன 10-11 தான் கிரக கூட்டணியே வைக்கணும். இங்கே வந்து கூட்டணி வச்சுட்டாங்க, உங்களுக்கு நன்மையே செய்வேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை காண்பது, வெற்றி களத்தில் நிற்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ரொம்ப அருமையான பலன்கள் எல்லாமே. தொழில், திருமணம், வேலைவாய்ப்பு, குழந்தை பாக்கியம், நல்ல ஒரு பேர், புகழ், பதவி, அங்கீகாரம் அப்படின்னு எல்லாத்துலேயுமே வெற்றி கொடுக்கட்டும் நம்முடைய மீனம் அப்படின்னு சொல்லலாம். நல்லா வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து டெய்லியும் வந்து இறை வழிபாட்டை மேற்கொண்டு ஒவ்வொரு நாளும் வெளியில் பயணிக்கக்கூடிய மீனம் வெற்றி கொடி கட்டும். நிறைய அன்னதானம் பண்ணுங்கள் பிறந்த கிழமையில்.
இறை வழிபாடு வச்சுக்கோங்க. எப்பவும் ப்ரேயர் உங்களை வந்து நித்திய பிரார்த்தனை உங்களை நீடுழி வாழ வைக்கும். பெரியவங்ககிட்டலாம் நிறைய பிளெஸிங்ஸ் வாங்கிக்கோங்க. இந்த பொங்கல் பதிவெல்லாம் பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய வழிபாடு முறைகளை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். மீன ராசி லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ராசிக்கான பலனை வந்து சிறப்பாக பார்த்துருக்குறோம். மேற்கொண்டு உங்களுக்கு தகவல் அறிந்து கொள்ள, எம்மா எங்களுக்கு ஒரு வேலை வந்து எப்போ கிடைக்கும், எங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு முக்கியமான முடிவுகளை நாங்கள் எடுக்கணும், எங்களுக்கு எப்போம்மா குழந்தை பேர் நடக்கும், எங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கா, லாட்ரிலாம் வாங்கலாமா, இல்லை ஒரு வேலை மாறுதல் எங்களுக்கு கிடைக்குமா, குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும், எந்த வேலையை நாங்கள் ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆன் பண்ணலாம், எப்படிலாம் எங்களுடைய சூழல் இருக்குது, எப்படி ஃபர்தராக நாங்கள் மூவ் பண்ணுறது அப்படின்னு வந்து பலவித கேள்விகள் இருக்கும் இல்லையா. இதெல்லாம் பொது பலன்கள் தான். உங்கள் சுயஜாதகத்தை ஆய்வு செய்யும்போது இன்னும் தெளிவான வந்து துல்லியமான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு கீழ்கண்ட எண்ணிற்கு வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. மேலும் உங்களுக்கான அனைத்து விதமான விவரங்கள் வந்து உங்களுக்கு அளிக்கப்படும். இந்த பதிவில் சொல்லியிருக்கிற அனைத்து விதமான வழிபாடுகளை வந்து பின்பற்றி உங்கள் வாழ்க்கையை வந்து வளமாக்கி கொள்ளுங்க. ஏன்னா கோள்கள் வந்து உங்களுக்கு எதுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்றத தெரிந்து கொள்ளணும். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. இறை அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.